இந்த அழுகைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி ஊர்ந்து வந்து 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 ஊரு ஊரா போய் லேய வைப்பாங்க. டாக்டர் பாத்திருக்கீங்களா? டாக்டர் விஜயம் தெரியுமா? ஏன் இவ்வளவு சத்தம் ஆத்திரம்? யாக தலைவி சின்னம்மா, எங்க திண்டுக்கல் சீனிவாசன், கேவலம் எடப்பாடி பழனிசாமி மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்றத இந்த மக்கள் நம்பாம அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. அதை விட அவங்க பக்கத்துல டாக்டர் நின்றுட்டு இருந்ததுனால எனக்கு அவரை பார்க்கும் போது என்ன தெரிஞ்சுன்னா, முன்னெல்லாம் வந்து ஊரு ஊரா போய் லேய வைப்பாங்க. டாக்டர் பாத்திருக்கீங்களா? விளம்பரம் கொடுப்பாங்க. டாக்டர் விஜயம், தேதி 16, திண்டுக்கல் கோமத் லாட்ஜ், 6 முதல் 10 வரை டாக்டரை நீங்கள் நேரில் சந்திக்கலாம். அந்த விளம்பரத்துல மேல என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா? அதே லேகியத்தை தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி வித்தார். லேகியம் எப்படி விற்பாங்க பாத்திருக்கீங்களா? நல்ல நல்ல வியாபாரிகள்லாம் அவங்க பாட்டுக்கு கடையில் இது வந்து பேசிட்டு போவாங்க. அரிசி எவ்வளோன்னு? கிலோ 10 ரூபா, அண்ணே 8 ரூபாய்க்கு ஒன்று அப்படின்னு பேசிட்டு போவான். இந்த 5:30 6 மணிக்கு இருட்டுற நேரத்தில் ஒரு வண்டியில் ஒரு 20 பாட்டில் வச்சுக்கிட்டு, ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன மைக்கை வச்சுக்கிட்டு ஒருத்தர் விற்பான். பார்த்துருக்கீங்களா? நாகமலை, தோகமலை, நடுவரைக்கு வீரமலை, சுத்தி படர்ந்த மலை, சூதாடு வைக்க மலை, சுத்தி மலை, சிவன் மலை, கொல்லி மலை, குடகு மலை, இந்த 10 மலைகளுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகை எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியா. ஒரு 50 பேர் சுத்தி நிக்கிறான். அண்ணன் என்னமோ வித்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் விதல சுதல பாதாள இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து, அந்த விதையிலிருந்து சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியா. சில பேர் கோலையில வாளியில தண்ணி எடுத்துக்கிட்டு போய் பாத்ரூம்ல சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான். மேட்ரு கீழே இறங்க முடியாம டமால் டுமால்னு சவுண்ட் வந்துகிட்டு இருக்கான். மேட்ரு கீழே இறங்க முடியாம சரமா பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லேகியத்தை காலையில ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டை, ராத்திரி ஒரு உருண்டையை பிடிச்சு சாப்பிட்டு ஒரு செம்பு சுடுதண்ணியை குடிச்சான்னா சும்மா பாத்ரூம்ல உட்கார போறதுக்கு முன்னாடியே சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா அவனுக்கு கேட்கிறவனுக்கு போற மாதிரியே இருக்கும். சக்கரை தண்ணியை கலக்கி எப்படி லேகியம் வித்தாரோ அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி பேச்சு முழுவதும் வெறும் அண்ட புழுகை மட்டுமே பேசி இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருக்கு பதில் சொல்வதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம். எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் சில பேர் இந்த பிடிபிடி பாத்துருக்கீங்களா? அவன்லாம் என்ன அர்த்தம்? ஏனே சும்மா வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்க, ஏற்கனவே 10 தடவை தோத்து பின்னால தலையில துண்டை போட்டு உட்கார வச்ச பிறகு இன்னும் ஏனே வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு அந்த இடையில தலையாட்டுறது பூரா அந்த குரூப்பு தான். பிறந்ததுல இருந்தே தலையாட்டுற குரூப்பு. எதுக்காக இவ்வளவு அவசரமா ஒரு பொதுக்குழுவை கூட்டினார்னா, அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவர் யாருன்னு மறந்து போச்சு. யாரா எடப்பாடி? மறந்துருச்சுடா. ஒரு பொதுக்குழு கூட்டி சோத்தை போட்டு திருப்பி நான் தான் எடப்பாடின்னு காட்டிடுவோம். அங்க பேசின நம்ம முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் பேசுறாரு. தெரியுமா? ஏன் இவ்வளவு சத்தம் ஆத்திரம்? ஒரு ஆள் ஓவரா சவுண்ட குடுக்குறான்னா அங்க மேட்ரு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். சவுண்ட் ஓவர் ஆகுதுனாலே அங்க மேட்ரு காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஆளு மேட்ரு காலி ஆனதுனாலதான் இப்படி பேசிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் சொல்றேன், 1.5 லட்சம் மகளிரை வைத்து ஒரு மாநாடு நடத்தி வெல்லும் பெண்கள் என்று கோயம்புத்தூர்ல அந்த கூட்டத்தை பார்த்து இந்தியாவே இன்று அலறிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம் தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சருடைய ஆட்சியில் இருக்கிறதுனாலதான் என் சகோதரிகள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வரிசையா இதுல சொல்றாரு. சவால் விட்டார், நான் சவால் விடவா அப்படின்னாரு. சரி, ஏதோ பயங்கரமான இவர் 4.5 வருஷம் செஞ்ச திட்டத்தை பூரா சொல்ல போறாராக்குன்னு பார்த்தா, ஆமா மினி கிளினிக், ஆமா மினி கிளினிக் 2000 கிளினிக் ஆரம்பிச்சான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5000 கிளினிக் கொண்டு வருவான். ஐயா, பேப்பரை படிங்கயா முதல்ல. டெய்லி பேப்பர்ல அவர் எதை பாக்குறாருன்னா, ஒன்னு லேகியத்தை பாப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி யாராவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து இருந்தான்னா, இந்த விபத்தில் 2 பேர் செத்து போனார்கள், எதுக்கு? ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு மேடையில் பேசுறதுக்கு. விபத்து, கற்பழிப்பு, கணவன் மனைவி கொலை, இதையா பார்த்துட்டு மற்ற செய்திகளை படிக்கிறது இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்தியாவிலேயே மருத்துவ துறையிலே நம்பர் 1 துறை என்பது நமது தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை.
இந்தியாவில் மட்டும் இல்ல, மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த திட்டத்தின் மூலம் ஐநா சபையினுடைய விருதை பெற்றிருக்கக்கூடிய நாடு நம் தமிழ்நாடு. உலகமே பாராட்டுகின்ற மருத்துவத்துறை நம்ம துறை. ஆனா எடப்பாடி பழனிசாமி அம்மா மினி கிளினிக் அப்படின்னு ஒரு கிளினிக்க சொல்றார். இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, ஐயோ ஐயோ, உயர்கல்வியில நாங்க 52% அதிகமா இருந்த. எங்கேயும் அந்த புள்ளி விவரத்தை எடுத்தாருன்னே தெரியல. உயர்கல்வியில் உங்க ஆட்சியில நடந்த சம்பவம் தெரியுமா? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுத்துறை இயக்குனர், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், கிட்டத்தட்ட ஒரு 16,000 மாணவர்களுக்கு தவறாக முடிவுகள் அறிவிக்கப்பட்டதால் தேர்வுத்துறை இயக்குனர் கைது செய்யப்பட்டு உள்ள வச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, உயர்கல்வியில நாங்க எவ்வளவு பெரிய சாதனை படைச்சோம் தெரியுமா அப்படின்னு. இப்படி லேகியத்தை விற்றுக் கொண்டு, வெற்று கூச்சல் போட்டுக்கொண்டு, பொய்யையும் புரட்டையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நம் தமிழக முதல்வர் காட்டுகின்ற ஆட்சி. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அன்னை தெரசா பெயரில முதியோர் இல்லம் அமைத்தோம். என் தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அன்பு சோலை என்று அனைத்து முதியோர்களுக்கு முதியோர் இல்லம் அமைச்சு முடிச்சுட்டாரியா எங்க அம்மாவினுடைய ஆட்சியில அப்படிங்கிறார். உங்க அம்மாவின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா கவின் கலை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடத்தியவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதுல நடிகர் சிவகுமாருக்கும் பி சுசீலா அம்மாவுக்கும் அதுல டாக்டர் பட்டம் கொடுத்து அந்த ஜெயலலிதா அம்மையார் பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியவர் உங்க அம்மா பேர்ல இருக்க பல்கலைக்கழகத்தில். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேப்பரை படிச்சு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு செய்தி தெரியுமா? அத பேப்பர்ல அவர் படிச்சிருப்பாரு. சட்டமன்றத்தில் நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் கேட்கிறாரு, சட்டமன்றத்தில் நம்ம தலைவர்கிட்ட கேட்கணும் நினைச்சா, ஆனா அவர் தலைவர்கிட்ட கேட்டார். ஜெயலலிதா அம்மையாருக்கு நினைவிடம் கட்டுவதற்கு அன்று பொதுப்பணித்துறை அந்த என்ஜினியருக்கு 6 கோடி ரூபாய் பாக்கி வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. யாரோட நினைவிடம் கட்டுறதுக்கு? அம்மா அம்மா அவர்கள், அம்மா அவர்கள், அம்மா அவர்கள் மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மா அம்மாங்கிறாரு. அந்த அம்மாவுடைய நினைவிடம் கட்டக்கூடிய அந்த இன்ஜினியருக்கு பாக்கி தொகை 6 கோடி ரூபாய். நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் கேட்கிறாரு முதலமைச்சர்கிட்ட, இந்த 6 கோடியை கொடுத்துடலாமான்னு. இதை என்கிட்ட நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்ல, நேரடியா அந்த அம்மாவினுடைய நினைவிடம் கட்டி அந்த பாக்கி தொகையை உடனடியாக அந்த இன்ஜினியருக்கு கொடுங்கன்ட்டு உங்க அம்மாவினுடைய நினைவிடம் கட்டுறதற்கு நிலுவைத் தொகை கொடுத்து அதையும் பாக்கி கொடுத்தவர் நம்ம தலைவர், திராவிட மாடல் முதலமைச்சர். கேரளாவில் வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த நினைவிடம் அமைக்கப்பட்டது. அதுல தந்தை பெரியாருடன் எந்தெந்த முதலமைச்சர்கள் இருக்கிறார்களோ அவருடைய புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. பெரியாரும் பக்தவச்சலமும், பெரியாரும் காமராஜரும், பெரியாரும் கலைஞரும், பெரியாரும் அண்ணாவும், பெரியாரும் எம்ஜிஆரும். ஆனால் பெரியாரும் ஜெயலலிதா அம்மாவும் இருக்கக்கூடிய புகைப்படம் அதுல இல்ல. என் தலைவர் அதை பார்த்துட்டு, அவங்க எனக்கு முதலமைச்சரா இருந்தவங்க, இன்னொரு மாநிலத்தில் நமது முதலமைச்சரை நாம் களங்கப்படுத்த கூடாது என்று சொல்லி பெரியாரும் ஜெயலலிதா அம்மாவும் இருக்கிற அந்த புகைப்படத்தை தேடி பிடித்து கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் மணிமண்டபத்தில் உங்க அம்மாவுடைய புகைப்படத்தை இடம்பெற செய்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேப்பரை படிச்சு வாசிக்கணும். அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல மெத்தட்ல முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனா நம்ம அண்ணே இருக்காரு, அந்த மெத்தட உலகத்துல யாருமே பின்பற்ற முடியாது. யாரு? அம்மா தியாக தலைவி சின்னம்மா, எங்க திண்டுக்கல் சீனிவாசன், ஓ பன்னீர்செல்வம் வரிசையா உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணே அப்படி வந்தார பாருங்க, அந்த சேர் கால்களுக்கு அடியில் சும்மா திங்கி அப்படி ஊர்ந்து வந்து 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 அந்த காலை ஊர்ந்து வர்றப்ப எங்க திண்டுக்கல் சீனிவாசன் நம்ம வேட்டிக்குள்ளதான் ஏதோ கிளம்பி போயிருச்சு போல இருக்குன்ட்டு அப்படின்னாரு. யாரான்னு பார்த்தா ஐயா போயிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் வந்து வேட்டியில அப்படின்னு பார்த்தா ஐயா உள்ள போறார். போய் சின்னம்மாவோட காலை கைப்பற்றி அந்த அம்மா மேலே எழுப்பி விட்டு, என் உண்மையான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஒரு அழுக போட்டாரு பாருங்க.
இந்த அழுகைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விரைவில் தமிழ்நாட்டையே நான் அழுக வைக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட அழுகை தான். உண்மையிலே நரேந்திர மோடி தான் மிகப்பெரிய நடிகர் என்று பார்த்தோம். அந்த நரேந்திர மோடி அவர்களை எல்லாம் விஞ்சிய ஒரு அற்புதமான நடிகன் யாருன்னா நமது பாம்பாட்டி பழனிசாமி தான். அவர் பேசுகிறார் நம் தமிழக முதலமைச்சர் அவர்களை பற்றி, அவருடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஏற்கனவே உங்களுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டது.